அதிமுக கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருவட்டார் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது 13/2/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் திருவட்டார் மேற்கு ஒன்றிய கழகச் செயலாளர் ஜெய்தாஸ், திருவட்டாறு கிழக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் நிமால், பாஜக திருவட்டார் மேற்கு ஒன்றிய தலைவர் சுவாமிதாஸ், பாஜக திருவட்டாறு கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜயராஜ் ஆகியோர் தலைமையில் செந்தமிழ் வாசன், டாக்டர் ஆல்பர்ட், ஷாஜின், அல்போன்ஸ், முருகன், மரிய மதலேனால், பீனா குமாரி, நிர்மலா, வசந்தால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு சக்கீர் உசேன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரும் குமரி மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான திரு என் சின்னத்துரை அவர்கள், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் திரு ஜெய சுதர்சன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் திரு பவானி எட்வின் ஜோஸ் அவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேருரை ஆற்றினார்கள். மக்கள் ஏமாற்றுகிறார்கள், தந்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு நிர்ணயித்த சம்பளம் தரவில்லை, 325 ரூபாய் சம்பளம் தருகின்றார்கள் என்ற உண்மையை எல்லா மொழிகளும் நீங்கள் சொன்னார்கள். அனைத்து மொழிகளும் நான் கேட்கின்றேன், காப்போம் 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 ஆர்ப்பாட்டத்தில் பேரூர் கழக செயலாளர்கள் திரு ரவீந்திரன், ரமேஷ், விஜயகுமார், மோகன்குமார், ஜஸ்டின் ராஜ், ஊராட்சி பொறுப்பாளர்கள் ராபின்சன், நெல்சன், பாகுலேன் நாயர் முத்துப்பிள்ளை, சுபாஷ் செந்தில், மேஷாக், செந்தில், சுப்பிரமணியன், மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இம்மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட முடிவில் திரு சார்லஸ் டெனிஷன் நன்றியுரை ஆற்றினார்.